ஹாய் ஹலோ எவ்ரிவன் வணக்கம். நான் உங்கள் தீபன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் எக்ஸாமினுடைய அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் சாஃப்ட் காப்பியாக சேவ் பண்ணியிருக்க மாட்டீங்கோ. அது மட்டும் இல்லை, அதுலேருந்து மல்டிபிள் காப்பீஸ் எடுக்க சொல்லியிருப்போம். நீங்கள் அதை செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு காப்பி எடுத்துகிட்டு போய் கரெக்டாக எக்ஸாம் எழுதுகிறப்ப அங்கே நீங்கள் ஹால் சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ உங்கள்கிட்ட அட்மிட் கார்டு இருக்காது. ஆனால் கவுன்சிலிங் நடக்கும் போதும் சரி, அட்மிஷன் நடக்கும் போதும் சரி, அவங்க மெயினாக கேட்குறது என்னென்னா அட்மிட் கார்டு. சரி, இன்னும் அதை டவுன்லோட் பண்ண முடியலேன்னு ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். என்டிஎனுடைய வெப்சைட்லேயே நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக கிறிஸ்பாக நீட்டாக பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இது என்டிஏனுடைய வெப்சைட் exams.nta.ac.in அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங்கில் ஓடிட்டுருக்கும். ரீரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு வந்துருச்சுன்னு கிளிக் ஹியர் ஃபார் ரீரிவைஸ்டு ஸ்கோர் கார்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இங்கே நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு எடுத்துக்கலாம். இங்கே கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் போய்ட்டு அட்மிட் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த அட்மிட் கார்டு. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை செகண்ட் டைமாக என்டிஏ கொடுத்துருக்காங்க. இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, மல்டிபிள் காப்பி டவுன்லோட் பண்ணக்கூடாது, பிரிண்ட் எடுக்கக்கூடாது. அப்படியே ஒரு காப்பி எடுத்து நம்ம ஃபைலில் வச்சுக்கணும். கவுன்சிலிங் போன பிறகு அதை காணும்னு சொல்லிட்டு அட்மிஷனில் தேடணும். இனிமேலுக்கு அந்த வேலையை பண்ணக்கூடாது. எல்லோரும் அதை டவுன்லோட் பண்ணி ஒரு 5 காப்பி எடுத்து போடுங்களேன் அந்த ஃபைலில். ஒன்றும் ஆக போகிறதில்ல, கூடுதலாக இருந்தால் இருந்துட்டு போகுது. சரி, இப்போ ப்ளீஸ் செக் யுவர் ஃபோட்டோ, சிக்னேச்சர், பார்கோடு இதெல்லாம் செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை மறந்துடுறீங்க, அவ்வளோதான். அப்ளிகேஷன் நம்பரை ஆட் பண்ணுங்கள். அண்ட் டேட் ஆஃப் பர்த் அதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே கோடு, அந்த கோடு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றும் வரும். அந்த கோடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா யூ வில் கெட் த அட்மிட் கார்டு. சரி, இப்படி நீங்கள் அட்மிட் கார்டை ரெடி பண்ணிவிட்டு மினிமம் 5 காப்பி போட்டு உங்களோட ஃபைலில் வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ரிலேட்டடாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் உங்கள் ஃபைலில் வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோவை நான் அடுத்ததாக போட போகிறேன். ஸோ ஜாயின் அவர் சேனல், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, see you in next video. Thank you.